ஸோ கைஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹீரோ எக்ஸ் டீமன் எம்ப்ரஸ் சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் 2 எபிசோட் பார்க்கணுன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. போன எபிசோட் இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து துணியை காஞ்சிக்கிட்டு இருக்கே, அதை போய் எடுக்கணும், இல்லை மலையில் எல்லாமே நனைஞ்சிருமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாருன்னா அதில் வந்து ஆரம்பிக்குது எபிசோட் ஓப்பனில். நம்ம ஹீரோ வந்து அந்த இருக்கிற மீன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்பா நல்ல வேலை மழை வரதுக்கு முன்னாடியே எடுத்தாச்சு, இல்லைனா இது எல்லாமே நனைஞ்சு போயிருந்தா அப்புறம் எதை வச்சு சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு ஹீரோ வந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா ஒரு நாய் வந்து பஃப் 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 அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து வங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் பெட் டாகு. நம்ம ஹீரோக்கும் ஒரு கம்பானியன்ஷிப்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நாய்க்கு ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்கள், இல்லைன்னா நம்ம டாக்காக ஏதாச்சும் வச்சுக்கலாம். ஸோ அதை பார்த்துக்கலாம், போக பார்த்துக்கலாம். அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து வங்கை நீ வந்து இங்கே இருக்கக்கூடாது, மழை பெய்ய போகுது, அப்போ நீ நனைஞ்சிருவ, சீக்கிரம் உள்ள போன்னு சொல்லும் போது அந்த நாய் வந்து அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட விளையாடுறதுன்னா அது நினச்சிக்கிட்டு இருக்கு. வா விளையாடுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த டீமன் குயின் அங்கே நிற்கிறாங்க. வா வாக்கை அந்த ஸ்கையில் ஏதோ ஒன்று இருக்கே, அது என்னன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த நாய்க்குட்டி வந்து அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. நீ கொஞ்சம் டல்லாக தான் இருக்க, ஆனால் நீ எப்படி என்னை இந்த மாதிரி அது இதுன்னு அட்ரஸ் பண்ணுவ அப்படின்னு வந்து டீமன் குயின் அங்கே வந்து ஹீரோட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ சாரிம்மா, நான் வந்து கிளியராக பார்க்கல, அதான் எனக்கு தெரில அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அது போக திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க இந்த வில்லேஜில், ஒருவேளை அவங்களும் என்னை மாதிரி வந்திருப்பாங்களோ, இது கம்ப்ளீட்டான சேஃபான இடம், அதனால் நம்மளுக்கு பிரச்சனை வராது, இவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஆள் தான் போல அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி உன்னை வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு வந்து டீமன் குயின் என்ன பண்ணுறாங்களோ அவங்க கையில் ஒரு தண்டர் எனர்ஜி யூஸ் பண்ணி நேராக ஹீரோக்கு எதிராக வந்து அமுச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கையில் அந்த ட்ரெஸ்ஸையும் மீனே ஐயோ பேசி தீர்த்துக்கலாம், எதுக்கு திடீர்னு வன்முறை அப்படி ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டானா, ஓ அப்படின்னு வந்து டீமன் குயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா நேராக அந்த தண்டர் எனர்ஜி நேராக ஹீரோவை சுற்றி அப்படியே கையில் பச்சக்குன்னு வந்து நிற்கிது. நம்ம ஹீரோ பார்க்குறேன் என்னதுன்னு. அப்போ ஹீரோட அதே இன்ஸ்டன்ட் மூலமாக ஹீரோ வந்து ஒரு ஸ்டான்ஸ் மாதிரி வச்சு ஸ்வாடை ஸ்விங் பண்ணுறான். என்னது இது எப்படி என் கைக்கு வந்துச்சு, கை விட்டு போ அப்படின்னு ஹீரோ வந்து அதை தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த தண்டர் மாதிரி வந்தது வந்து இந்த ஹோலி ஸ்வாடு தான். இது என்ன நடக்குது, இது என்ன ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சோ, இதான் அந்த ஆல்ஃபா ஸ்வாடா, ஆனால் இது வாய்ப்பு இல்லையே, இது எதுக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னு ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற டீமன் குயின் வந்து அந்த மேஜிக் வந்து சென்ஸ் பண்ணி அவனோட எபிலிட்டியை வச்சு இதை சப்ரஸ் பண்ணிட்டானா, தான் அந்த தண்டர் எனர்ஜி அப்படின்னு டீமன் குயின் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம டீமன் குயின் வந்து அந்த அட்டாக் பண்ணது உண்மை தான், பட் அந்த ஸ்வாட் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணிடுச்சு. ஆனால் அந்த பேனலில் ஒழுங்காக கொடுக்கல. இதை பேசுனாக்கிறது தான் எனக்கே தெரியுது. இவன் வேறு என்னென்ன ஹைட் பண்ணி வச்சுருக்கான், இவனோட ட்ரூ பவரை ஹைட் பண்ணி வச்சுருக்கான் போல் அப்படின்னு ஹீரோ அப்படின்னு டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டீமன் குயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் எலிசபெத், த ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன் குயின் இன் ஹிஸ்ட்ரி, இன்னைக்கு தெரியும் உன்னைய என் கையால் அழிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டீமன் குயின் அவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான், ஆமாம் நான் தான் இந்த பிளேஸ் விட்டு போலையே, இந்த பிளேஸ் விட்டு போலதான் அவன் வருவான் அப்படின்னு ஹீரோ வந்து இருக்கானா. இந்த சைடு வந்து நாய் வந்து அவனுக்கு கலைச்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ இது வேற ஒரு ஸ்டூபிடாக்கு, நீ வந்து அவளை வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க, அமைதியாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்கே பார்த்தா அந்த ஒரு சர்க்கிள் 3 சர்க்கிளாக மாறிடுச்சு. அபிஸ் மேஜிக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அந்த 3 சர்க்கிள் வந்து ஒரு பெரிய மீட்டர் ஆயில் வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த சிஸ்டம் சொல்லிட்டு இருந்துச்சா. ஹீரோவும் அந்த டீமன் குயினும் வந்து பிரிக்க முடியாதவங்க, கண்டிப்பாக வந்து எப்படி தான் அவங்க வந்து வாழ்க்கையில் பார்த்து தான் ஆவாங்கன்னு சொன்னது இந்த சிஸ்டம் சொன்னது இப்போ தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது. அதுதான் ஆனால் நான் வில்லேஜுக்கே போகலையே, ஆனால் நான் இந்த நூபி வில்லேஜ் விட்டே போல இருந்தாலும் எப்படி அந்த டீமன் குயின் வந்தான், ஒருவேளை இது எல்லாம் அந்த ஏதோ சிஸ்டம் சொல்லிச்சு பின்னி படைஞ்சிருந்துச்சு அதான் காரணமா அப்படின்னு ஹீரோ வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். ஆனால் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கையில் அந்த ஸ்வாடை தூக்கி எறிகிறான். அப்புறம் ஹீரோ காலில் நடுங்கிட்டு இருக்கு. அவன் வந்து அப்படியே ஸ்டெப் மேலே ஸ்டெப் வச்சு போயிட்டு இருக்கான் பயந்துக்கிட்டு. இங்கிட்டு பார்த்தா அந்த குட்டி நாய் வந்து அப்படின்னு கலைச்சிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ தூரம் வந்து இந்த நூபி வில்லேஜில் நான் ஒரு நூபு தெரியுமா, அதுக்குள்ளே வந்து எனக்கு ஃபைனல் பாஸை கொடுக்குறீங்களாடா, அதே கதவை தட்டிட்டு வர மாதிரி நான் என்னடா பண்ணுறது, நான் வாட்டுக்கு அமைதியாக தான் இருந்தேன் அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு பொறுமையாக காலை அசைக்க முடியல. இதால் அந்த பயத்தில் காலை அசைச்சு போயிட்டு இருக்கான். அப்போது சரி இதுக்கு மேலே நடக்கட்டும், எனக்கு என் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டேன், நான் வீட்டுக்குள்ளே இருந்தே செத்துக்கிறேன் அப்படி ஹீரோ வந்து அந்த சாவரில் அந்த கண்ணை பார்த்தாவே தெரியும் நான் செத்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கதவை பூட்டிகிட்டு போகும்போது இங்கிட்ட டீமன் குயினுக்கு கோவம், எவ்வளோ தைரியம் தான் அவன் என்னை பார்த்து சிரிச்சுட்டு உள்ளே போயிருப்பான் அப்படின்னு பார்க்கும்போது எலிசபெத்தோட அந்த பர்ஸ்பெக்டிவை காமிக்கிறாங்க. முடிஞ்சா இங்கே வா, உன்ட்டு இருக்கிறத முடிஞ்சா காமி, உன் பவரை காமி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிற மாதிரி எலிசபெத்தோட பர்ஸ்பெக்டிவ்ல இருக்குது. என்னால் இதை ஜீர்ணிக்க முடியல, இது அரகன் பாஸ்டரை நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்து எலிசபெத் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
நீ இப்ப சாவ போற அப்படின்னு அந்த வர மீட்டியார் இருக்குல்ல அது மொத்தத்தையும் வந்து ஹீரோவோட வீட்டுக்கு வெளியே விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது எல்லாமே வரும்போது இங்கிட்டு பார்த்தா அந்த குட்டி பப்பி இருக்கும்ல அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோடிங் ஏதோ போய்கிட்டு இருக்கு அதோட கண்ணிக்கிட்ட. கடைசியா பார்த்தா அந்த மீட்டியர் எல்லாமே வந்து நம்ம ஹீரோவோட வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு சிஸ்டம் வந்து கேல்குலேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு வருது. பார்த்தா அந்த ரோபோக்குள்ள இருந்து பெருசா ஒரு மிஷின் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அது வந்து பேட்டில் மோட் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லுது. பார்த்தா ஒரு பெரிய ஏவுகணை வந்து அந்த 3 பெரிய கல் வந்துச்சு, 3 பெரிய அந்த மீட்டியர் வந்துச்சுல அது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ண அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம குட்டி பப்பி. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ கம்மியாக தான் இருக்கு, பட் கமெண்ட் பண்ணி போட்டுடுறேன். ஸோ எதிர்பார்த்த மாதிரி குட்டி சாப்டராக இருக்கு, நான் எதிர்பார்க்கல பெரிய சாப்டர்னு நினச்சேன். ஸோ அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் அந்த நாய் அப்படின்னு கழிச்சுக்கிட்டு இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் அந்த லெஜண்டில் சொன்ன மாதிரி தான் ஹீரோ வந்திருக்கான். அது போக இவன் இவ்வளோ அரகண்ட்டாக இருக்கான். அதாவது ஏதோ வந்து ஒரு மேஜிக்கல் டூலை இங்கே வச்சுட்டு அவன் வாட்டுக்கு உள்ளே போகிறானா, அவனை விட மாட்டேன் அப்படின்னு வந்து டீமன் குயின் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீமன் குயினோட பர்ஸ்பெக்டிவ் காமிக்கிறாங்க. நான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் அப்படின்னு டீமன் குயின் ரொம்ப கோவப்பட்டு அவங்களோட ஆறாவை அப்படியே வெளியே தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த புகையிலிருந்து பெருசாக ஒரு எனர்ஜி வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அப்போக்கலிப் மேஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேஜிக் தான் வந்து நம்ம டீமன் குயின் வந்து ரெடி பண்ணி வச்சது. இந்த ஹீரோ வரும்போது சாவடிப்பேன்னு அந்த மீட்டியரை அடித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த பவர் தான் ஏவி விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு நேராக. அது போக எனக்கு இங்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இதை இங்கேயே முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு வந்து டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து எர்த் ரீகாஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய எனர்ஜி, அதாவது அது எது அளவு பெருசுனா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜ், அதாவது ரொம்ப ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம ஹீரோட வீடுன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஒரு கேலக்ஸி மீட்டியார மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அப்போ அந்த சைடு வந்து இவரான ப்ளூ கலரில் கோடிங் போயிட்டு இருந்துச்சுல, இப்போ ரெட் கலரில் கோடிங் போயிட்டு இருக்கு. கேல்குலேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு அந்த டாக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த டாக் வந்து அதோட வாயிலிருந்து பார்த்தா ஏதோ ஒரு பிளாக் ஹோல் எனர்ஜி மாதிரி ஒரு டார்க் எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது அவ்வளோ பெரிய எனர்ஜி வந்துக்கிட்டு இருக்கா. இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னா அதோட எனர்ஜி மொத்தமாக அந்த டீமன் குயினுக்கு எதிராக வந்து ஏவி விட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து இதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கழுத்தை மட்டும் திருப்பி எஸ்கேப் ஆகிறாங்க. பார்த்தா அந்த இது கேம் வந்து நேராக அந்த பெரிய ஜெயின்டாட்டிக் பால் இருக்குல்ல எனர்ஜி ஃபீல்டு அதுக்குள்ளே போகுது. உன்னைய மாதிரி ஒரு ஒபீடியண்ட்டை வந்து இந்த இடத்துல நான் டிஸப்பியர் பண்ணுறேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த எனர்ஜியை காமிக்கிறாங்க. அதுதான் குவாண்டம் மெக்கானிக்கல் பிளாக் ஹோல்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த எனர்ஜி நேராக அந்த டூம்ஸ்டே மேட்சுக்குள்ளே போயிடுச்சு. அப்போது அந்த எனர்ஜியோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் குவாண்டம் மெக்கானிக்கல் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த நாய்க்குட்டி சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அப்போது அதுக்குள்ளே பார்த்தா அதாவது அந்த எனர்ஜிக்குள்ளே ஒரு எனர்ஜி வந்து மொத்தமாக இழுத்துக்கிட்டு இருக்கு. பிளாக் ஹோல் என்ன பண்ணும் அதுக்குள்ளே எல்லாத்தையும் இழுக்கும்ல, பார்த்தா அந்த மொத்த எனர்ஜி இருக்கிறக்கு ஒரு தடையமே தெரில. அப்போது என்னோட அப்போக்கலிப் மேஜிக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து டீமனுக்கு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இப்படி அது எல்லாமே இப்படி போயிருச்சா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது போக அவன் இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான், வெளியே வரலையா அப்படின்னு வந்து டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து டீமன் குயினை இன்சல்ட் பண்ணுற மாதிரி டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அந்த நாய்க்குட்டி வந்து அப்படி குறைச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு சின்ன நாய் வந்து என்னோட அவ்வளோ பெரிய அட்டாக்கை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சா அப்படின்னு தான் வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த அந்த கதவை திறந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து ரைட்டு அவ்வளோதான் அவன் செத்து போகிறான், அதை நம்ம தூங்கும்போது செத்துருவோம், அப்போ தான் வழி இல்லாமல் சாவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சாவுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த செட் டீமன் குயின் வந்து அந்த நாய்க்கிட்ட இறங்குனதுக்கு அடுத்து அந்த நாய் வந்து அப்படின்னு குறைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஏய் என்ன முடியுமா என் ஓனர் நான் தான் காப்பாற்று முடிஞ்ச என்னை தாண்டி பார்க்குறேன் அப்படின்னு வந்து அந்த நாய்க்குட்டி வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கு. ஏ நான் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது இப்படி முடியுன்னு, நான் அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டீமன் குயினோட அடுத்த பவர் காமிக்கிறாங்க. எக்ஸ்டெண்டிங் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா டீமன் குயினோட ஒரிஜினல் உருவம் வந்துக்கிட்டு இருக்கு. நான் இதுக்கு மேலே உன்னைய வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன், நான் இதுக்கு மேலே உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன், இப்போயே நான் இதை முடிக்கிறேன், என்னோட மொத்த பவர் இந்த இடத்துல விட போகிறேன், நான் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணது என்னோட 30% பவர் தான் அப்படின்னு டீமன் குயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது
இப்போ நான் காமிக்கிறேன் உண்மையான பவர் என்னன்னு. அப்புறம் பார்த்தா அவங்களோட மொத்த உருவமும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அந்த சைடு அந்த நாய் வந்து இருக்கிற எல்லா வெப்பனையும் வந்து டீமன் குயினுக்கு எதிரா வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ டீமன் குயினோட இதுதான் காட் ஃபார்ம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டீமன் குயின் நேரா அந்த நாய்க்கு எதிரா வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சைடு பார்த்தா ஒரு பெரிய ஆர்மி அட்டாக் நடந்திருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஐ மீன் இது 1 மணி நேரம் நடக்குது. 1 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து எந்திரிச்சு பார்க்குறேன். என்னடா இது? இன்னும் நான் சாவலையா? அப்படின்னு பார்த்துட்டு, "ஆ" அப்படின்னு எந்திரிக்கிறான். அப்போ வந்து சுத்தி முத்தி பார்க்குறான். என்ன எல்லா வீடும் அப்படிதான் இருக்கு. எதுவும் உடையலையா? ஒருவேளை ஒருவேளை வெளிய என்ன நடக்குது? ஒருவேளை அவன் ஒரு பைத்தியமோ? அதாவது இந்த சைக்கோ மாரி இருப்பாங்களே, வெளிய வர வச்சு துண்டு துண்டா சாவடிக்கணும்னு, அந்த மாரி இருப்பாளோ? ஒருவேளை டீமன் குயின் அப்படிதான் நினைப்பாளோ? அப்படின்னு ஹீரோவோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதவு திறந்து என்ன நடக்குதுன்னு அங்க பார்த்தா, அந்த புகையிலேருந்து ஒரு உருவம் வருது. அதுதான் அந்த டீமன் குயின். பார்த்தா கையில வந்து நம்ம ஹீரோவோட பப்பிய புடிச்சு வச்சுக்கிட்டு, நல்லா உடைக்கிற நிலைமையில வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு பார்த்தா அந்த டீமன் குயின் வந்து நம்ம ஹீரோவோட பப்பிய புடிச்சு மொத்தமா அழிக்கிற ஸ்டேஜுக்கு இருக்காங்க. நம்ம டீமன் குயினுக்கு எக்கச்சக்கமா அடி வந்த மாரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பப்பிய நல்லா புடிச்சு நசுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இங்கேருந்து வாய்க்காய் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்களா, அந்த டீமன் குயின் வந்து அந்த ரோபோவ தூக்கி எறியுறாங்க. என்னைய மன்னிச்சிரு. ஆனா உன்னோட மேஜிக் டூல நான் மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். அதுக்கு நீ மொத்தமா ப்ரவுடா நெனச்சுக்கணும். அப்ப டீமன் குயின் ஹீரோக்கு எதிரா வந்துகிட்டு இருக்காங்க. அ அது 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 சரி ஓகே. நம்ம வேணா பேசி தீர்த்துக்கலாமா? எதுக்கு வன்முறைலாம் எடுக்கணும்? அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி. பை கைஸ்.